ஜானகி, சங்கர் விஜயா ஒருத்தர் விரும்புறாங்கன்ற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருந்தோம் என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டு இல்ல. இரு ஒண்ணு போங்கண்ண, அதுதான் தெரிஞ்சுக்கிட்டீங்களே. விடுங்க, நீங்க ரசத்தை விடுங்க. அண்ணா, ரசம் ருசியோ ருசி. குடி குடி, எனக்கு சாம்பாரை விட்டு வர்றதுக்கே மனசு இல்ல. நிதானமா சாப்பிடுங்க. நொறுங்க தின்னா 100 வயசுன்னு சொல்லுவாங்க. உங்க சாப்பாட்டை சாப்பிடறதுக்காகவே நான் 100 வயசு வாழத்தான் போறேன். ஜானகி, நான் சொன்னதே போது சரியான சாப்பாட்டு ராமனாவே ஆகிட்டியா? நீங்க தான் சாப்பாட்டு ராமன், நான் சாப்பாட்டு லட்சுமணன். அண்ணிதான் சமையல் சீதை. அறிவு கெட்டவனே, அவன் பேரே ஜானகி, அப்புறம் என்னடா சமையல் சீதை? ஜானகி, புரியுதா? குழந்தை ஜாட மாடையா அண்ணி பேரை சொல்லி பாக்குறான். ஐயோ, நான் பேரை சொல்ல தப்பு தப்பு. பாரு, இவன் சொன்னான்னு ஏதாவது மாயமான கேட்டு அப்புறம் வம்புல மாட்டிக்குவோம். ஏன் நீங்க கேளுங்க அண்ணி, எதுவா இருந்தாலும் நான் போய் கொண்டு வரேன். அண்ணே, ராமாயணத்துல மான தேடி லட்சுமணன் போயிருந்தா வம்பே வந்திருக்காது இல்ல. கதை வரணுமேப்பா, எனக்கு கறி வரணுமே. நீ அடடே, வாய் பார்த்துக்கிட்டே இருந்துட்டேன். அண்ணா, எனக்கு அம்மா இல்லைங்கிற குறையையும் ஏக்கத்தையும் அண்ணி அடியோட போக்கிட்டாங்க. அவங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்னு ஆண்டவரை வேண்டிக்கிறேன். ஏய், இப்படிப்பட்ட வார்த்தை உன் வாயிலிருந்து வரணுங்கிறதுக்காகத்தான் நான் இத்தனை காலம் காத்திருந்து நான் இந்த முத்த கொத்தி எடுத்தேன்டா. நீங்க 2 பேரும் சொல்றதும் சரியில்லை. நான் தான் வழி தவறி சொர்க்கத்துல வந்து விழுந்துட்டேன். ஜானகி, நாட்டுப்புறம்னு நீயே சொல்லிக்கிறிய, என்ன அழகா நாட்டு போடுற. அப்படின்னா இப்ப ஷூவை கட்டி விட்டிய, அதத்தான் சொன்னேன். இது என்னங்க பிரமாதம்? நான் சின்ன வயசுல ஜடை போட்டு வாழை நார வச்சு உருவாஞ்சூருக்கு போட்டு இப்படிதான் முடிஞ்சுக்குவேன். ஜானகி, படிப்பு வேற பண்பு வேற. படிப்பு ரத்தத்துல வந்து கலக்கிறது, பண்பு ரத்தத்திலேயே ஊர்றது. பண்புதான் நான் உங்ககிட்ட பாக்குறேன். நான் கேள்விப்பட்டது சரியாத்தான் இருக்கு. என்னது? கல்யாணமான புதுசுல சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் வீட்டுக்காரங்க அவங்க சம்சாரத்தை புகழ்ந்துகிட்டே இருப்பாங்களாம். கவலைப்படாத, கடைசி வரைக்கும் உன்னை நான் புகழ்ந்துகிட்டே இருக்கிறேன். போதுமா? இருங்க, நான் கோட் எடுத்துக்கிட்டு வரேன். ஜானகி, நான் ஒரு டின்னருக்கு போறேன். ராத்திரி வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். பரவாயில்லைங்க, நீங்க வர வரைக்கும் நான் முடிச்சுக்கிட்டே இருக்கேன். அது வேண்டாங்கிறதுக்காகத்தான் இப்பவே சொல்லிட்டு போறேன். எனக்காக நீ காத்திருக்க வேண்டாம். சாப்பிட்டு வரட்டுமா? சரிங்க. பாத்தியா, பகல்ல பெரிய மனுஷன், ராத்திரியில சின்ன மனுஷன். குடி கூத்தி இன்னும் கொலை ஒண்ணுதான் பாக்கி. அதையும் செய்திருப்பான். யாரு கண்டது? பாவம், இப்பதான் கல்யாணம் ஆச்சு. அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க. உயர்ந்த பதவியில இருக்கிறவனுக்கு இப்படி ஒரு தாழ்ந்த புத்தி. இப்பேற்பட்ட அயோக்கியர்களுக்கெல்லாம் பெரிய பதவி கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இவனை சும்மா விடக்கூடாது. வாங்க, உடனே போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணுவோம். அது எதுக்கு? முதல்ல அவன் வீட்டுக்கு போய் விஷயத்த அந்த அம்மா கிட்ட சொன்னா என்ன? பெரிய இடத்து சமாச்சாரம் எல்லாம் நமக்கு எதுக்கு? இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச மாதிரி நாளைக்கு பல பேருக்கு தெரியத்தான் போகுது. அப்ப அவன் சாயம் வெளுக்கத்தான் போகுது. அண்ணா, அண்ணா, மணி என்னாச்சு? இது உங்களுக்கே நல்லா இருக்க? ஒரு டின்னருக்கு போயிருந்தேன் சங்கர். நேரம் போறதே தெரியாம பேசிட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு முந்திதான் காலா காலத்தை வீட்டுக்கு வர்றது கிடையாது, வேளா வேலைக்கு சாப்பிடுறது கிடையாது, அதை வீட்டுல கேட்கறதுக்கு ஆளும் கிடையாது. இப்போ ஒருத்தர் வந்துட்டாங்கல்ல, அவங்களுக்காகத்தான் நானும் கேட்கறேன்.
இல்லன்னா நீங்க எங்க போனா என்ன எப்ப வந்தா எனக்கு என்ன இதுக்கு முந்தி நான் கேட்டிருக்கேனா புரியுதப்பா. என்னத்த புரியுது அண்ணி பாவம் இமையோட இம மூடாம மாடி ரூமுக்கு ஹாலுக்கும் அலையோ அலைன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொருத்தரா இருந்தா எது எக்கடு கட்டா நமக்கு என்னன்னு ஏர் கண்டிஷனை ஃபுல்லா போட்டுக்கிட்டு தூக்கமோ தூக்கம் தூங்கி இருப்பாங்க ஏய், உங்க அண்ணி தூங்கி இருக்க வேண்டியதானடா. நான் தான் போகும்போது சொல்லிட்டு போனேனே. என்னத்த சொல்லிட்டு போனீங்க ஆமா தம்பி, உங்க அண்ணன் சொல்லிட்டு தான் போறாங்க. வேலைக்கு ஓனா சாட்சி புருஷன் இல்ல விட்டு கொடுப்பீங்களா டோன்ட் லா ஐ சே டோன்ட் லா அண்ணா சூரியனுக்கு முந்தி எழுந்திருக்கிறவங்க அது அஸ்தமிச்ச பிறகு உட்காராதவங்க 8 மணி நேர வேலை கட்டுப்பாட்டுக்குள்ள அடங்காதவங்க இந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு நாளைக்கு பல மைல் தூரம் நடக்கிறவங்க அண்ணி அவங்களுக்கு இனிமே நீங்க சமம் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது அவ்வளவுதான் சரி சார், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நோ அட்ஜஸ்ட்மெண்ட் யூ மஸ்ட் ரிப்போர்ட் ஹர் ப்ராம்ப்ட்லி எஸ் சார், எஸ். தம்பி என்ன சொல்லிட்டு போறாரு? இந்த மாதிரி நடந்துகிட்டா என் கைய கால முறிச்சு போட்டுருவேன்னு சொல்லிட்டு போறான். ஐயோ, முரட்டு பிள்ளையா இருக்கும் போல இருக்கே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இனிமே நேரத்தோட வீட்டுக்கு வந்துடணும், உங்ககிட்ட அன்பா நடந்துக்கணும்னு சொல்லிட்டு போறான். அதானே பார்த்தேன்.